ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு தரமான எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேஜெட்டை பத்தி நான் பேச போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நான் தரமான ஒரு கேஜெட்டை பத்தி தான் சொல்ல போறேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கேஜெட் என்னென்ன, மொபைல் போனு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, அதுவும் இல்லாம டேப்லெட், இது எல்லாமே சொல்லலாம். ஸோ இந்த கேஜெட் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி, ஒரு டஃப் கொடுக்கற மாதிரி ஒரு கேஜெட் வந்து உங்களால நம்ப முடியுமா? அந்த மாதிரி ஒரு கேஜெட் தான் இந்த ரேபிட் R1ங்கிற ஒரு கேஜெட். இதோட இன்ட்ரோடக்ஷன் எங்க கொடுத்திருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா லாஸ் வெகாஸ்ல கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோல இவங்க வந்து ரேபிட் இன்க்குங்கிற ஒரு USA பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரேபிட் R1 வந்து நாங்க இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் AI ஃபீச்சர்ஸ் வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம், அவங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரேபிட் R1 பார்த்தோம்னா எப்படி இருக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ரெக்டாங்குலா ஸ்கொயர் ஷேப்னு சொல்லலாம். ஸ்கொயர் ஷேப்பா ரெக்டாங்கல் தெரியல, சரியா தெரியல, ஸ்கொயர் ஷேப்னு சொல்லலாம். இப்போ ஃபோல்டிங் போன்ல இப்போ புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேமரா பக்கத்துல ஒரு சின்ன ஸ்மால் டிஸ்பிளே மாதிரி, அதுல வந்து பாட்டு கேட்கலாம், அதுவும் இல்லாம வால்பேப்பர் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாம இந்த ரேபிட் R1 அப்படிங்கிற இந்த டிவைஸ்ல பார்த்தோம்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாம இன்டர்னல் ஸ்டோரேஜ், ரேமு, அப்புறம் கேமரா பார்த்தோம்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 128 கொடுத்துருக்காங்க, 4GB ரேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு சிம் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் இந்த கம்பேட்டிபிள் டிவைஸ்ல இவ்வளவு கொடுக்கறது. ஸோ இதுல இந்த AI ஃபீச்சர்ஸ், இதுல என்னென்ன AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஆண்ட்ராய்ட் போன் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஆண்ட்ராய்ட் போன்ல இப்போ கூகுள்ல பார்த்தோம்னா, ஹே கூகுள் கால் மை ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண வைக்கும். சரி, ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் பண்ணும். ஆனா இந்த R1 ரேபிட் R1ங்கிறது இப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுவாவே பிளேஸ் பண்ணி கொடுத்துரும் ஆர்டரை. எப்படின்னா இப்போ வந்து ரேபிட் R1ங்கிறது ஒரு வெப்சைட்டுங்கிற பாருங்க. இந்த கேஜெட்ல பார்த்தோம், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வேணும், எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு இந்த ஃபுட்டு வேணும், எனக்கு ஆர்டர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த ரேபிட் R1 அந்த டிவைஸ்ட கேட்டோம்னா எனக்கு அதுவே ஆர்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்ப கூகுள்கிட்ட அந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா நம்ம டைரக்டா லிங்க் கொண்டு போய் கொடுக்கும். ஆனா அந்த டிவைஸ் பார்த்தோம்னா நமக்கு டைரக்டா ஆர்டர் பண்ணி கொடுத்துரும். அதுவும் இல்லாம இப்ப நம்ம ஏதாவது லீவ் எடுக்கணும், லீவ் நம்ம வந்து யாருக்காவது மெயில் பண்ணணும். இப்போ வந்து சப்போஸ் நம்ம டூருக்கு போறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு லீவ் தேவைப்படுது, லீவ் யாருக்கு அனுப்புறது, என்னோட காலேஜுக்கு அனுப்பணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி நான் சொல்றேன், என் காலேஜுக்கு வந்து ஒரு லீவ் லெட்டர் எனக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா எனக்கு வந்து அனுப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு AI ஃபீச்சர்ஸ் வந்து அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டூர் போறோம், அதுவும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம், ஒரு டூர் போறோம் அப்படின்னா அதுல இருக்கிற மேப்ஸ், இப்போ எந்தெந்த ரூட் போனா எந்த பாசிபிள் ரூட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூகுள்ல இருக்குது. அதுவும் இல்லாம இதுல கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. எனக்கு பக்கத்துல இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆர்டர் பண்ணி கொடுத்துரும். அதுவும் இல்லாம என்னென்ன ஆர்டர் வேணுமோ, நம்ம என்னென்ன மேனுவலா மொபைல்ல பண்ணுவோம், அது எல்லாமே AI ஃபீச்சர்ஸ் மூலமா தரமா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேபிட் R1ஓட பிரைசிங் தான் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. என்னன்னா இந்த USA டாலர்ல $190 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பயங்கரமான பிரைசிங். நம்ம ஊர் பிரைஸ்ல ஒரு 16,000 to 16,500 சம்திங் இருக்கும். ஐ திங்க் ஸோ, தெரியல அக்யூரேட் பிரைசிங் எவ்வளோன்னு தெரியல. ஆனா அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆண்ட்ராய்டு விலைக்கு இப்படி ஒரு AI ஃபீச்சரோட ஒரு டிவைஸ் கொடுக்குறோம்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இது ஒரு ஸ்டார்டிங் பிரைஸா தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வரும்போது எவ்வளவு பிரைசிங் ஏத்துறாங்கன்னு தெரியல. ஸோ இதோட பூமை பொறுத்து தான் இதோட பிரைசிங் வந்து டிராப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதுவும் அது பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான்ல ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.